ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லீ போஸ் இப்போ அவங்க அப்பாவை நினைச்சிட்டு அந்த வீட்லயே இருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த ஹாய்ன்ற பாடகையும் வராங்க. உங்களை பார்த்த உடனே அவர் கோமா வெளியில கிளம்புறாரா. அப்ப அவங்க நிறுத்தி வச்சுட்டு, இரு நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். 19 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்க தெரியுமா? இப்ப நீ ஷாங் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா, அதே ஃபேமிலி தான். இந்த பிளான்ல உங்க அப்பாவும் இருந்தாரு தான். ஆனா அவரோட டார்கெட்டை ஹீரோவோட அப்பாவை கொலை பண்றது மட்டும் தான், மத்த யாரும் கிடையாது. ஆனா இந்த ஷாங் ஃபேமிலி பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை வெடிக்க வச்சு அப்பாவி மக்கள் எல்லாரையும் காயப்படுத்திருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, 7 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேங் இருக்கார் இல்லையா, அவர் கொண்டு போன ஷிப்ல கூட இவங்க திருட்டுத்தனமா வச்சு இந்த டேப்லெட்டை மத்த மக்களுக்கு எல்லாம் போய் சேரக்கூடாதுன்றனால அவரோட மொத்த ஷிப்பையும் கொளுத்திக்கிட்டாரு. இப்படி மக்களுக்காக இந்த 2 பேரும் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணிருக்காங்க. ஆனா நீ எதுக்கு அவங்க பின்னாடி போறீங்க? உங்க அப்பாக்காகயாவது நீங்க உங்களோட ஆர்மியை நல்ல வழியில கொண்டு போகணும் தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா லீ போஸ் இதெல்லாம் கேட்காம அங்க இருந்து கிளம்ப பாக்குறாரா. அப்ப அவங்க மறுபடியும் நிக்க வச்சுட்டு, உங்க அப்பா உங்களுக்காக ஒரு மெசேஜை கன்வே பண்ண சொன்னாங்க. என்னோட மகனா இருந்துட்டு என்ன மாதிரி ஆம்பளையா செத்து போலாம், ஆனா கோழத்தனமா ஒருத்தன் பின்னாடி போக கூடாது. தயவு செஞ்சு என் முன்னாடி தோத்து மட்டும் நிக்காத அப்படின்ட்டு சொல்லிருப்பாரு போல. இதுதான் அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோடனே, ஓ இதுக்கு மேல வேற என்ன சொன்னாரு, வேற ஏதாவது போய் சொல்றதுக்கு நீ ரெடியா இருக்க, நீ மட்டும் தானே இல்ல வேற யாராவது கூட இருக்கீங்களா அப்படி சொன்னா, அந்த நேரம் பார்த்து ஹீரோ உள்ள வர்றாரா. ஓ இப்ப எல்லாரும் பிளான் பண்ணி ஒன்னா வந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, என்னோட இந்த மாதிரி கஷ்டமான டைமை கூட உங்க தேவைக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோ தடுக்கலான்னு போறாரா. அப்ப அந்த பாடகையும் நான் போய் பாக்குறேன் சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறாங்க. லீ போஸ் கொஞ்சம் நில்லு, இதுதானே உன்னோட வீடு, நீ எங்க போற அப்படி சொல்லி கேக்குறாங்களா. என்னது இது வீடா, எனக்கு இருந்த ஒரு சொந்தமும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு, இப்ப நான் யாருக்காக இருக்கணும் அப்படி சொல்லி கேக்குறாரா. அப்ப அவங்களும் எனக்காக இருக்கலாம்ல அப்படின்றாங்க. என்னது எனக்காக நீ இருக்கியா, உனக்காக 7 வருஷமா நான் காத்துட்டு இருந்தானா எனக்காக நீ ஒரு பதில் கூட சொல்லல, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கூட நீ என்கிட்ட இது வரைக்கும் சொன்னது கிடையாதுன்னு சொல்றாங்க. உனக்கு மட்டும் தான் கஷ்டமா இருந்துச்சா, எனக்கும் தானே கஷ்டமா இருந்துச்சுன்ட்டு அந்த பாடிக்கு சொல்லவும், கஷ்டமா இருந்தா விட்டுட்டு போக வேண்டியதானே, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அப்பா இவ்வளவு பெரிய மரத்தை ரொம்ப வருஷமா வளர்த்துட்டு இருக்காங்க, நானும் ஒரு தடவை அது எதுக்காக வளர்த்தீங்க எப்போ வளர்த்தீங்கன்னு கேட்கணும்னு நினைச்சிருந்தான். ஆனா கடைசி வரைக்கும் அதை பத்தி என்னால கேட்கவே முடியல. இப்ப அவர் இல்லவும் இல்ல. எப்படி இது சொல்லாத ஃபீலிங்ஸா இருந்துச்சோ அதே மாதிரிதான் பொண்ணோட மனசுல இருக்க காதலும் சொல்லாத ஒரு ஃபீலிங் தான், இப்ப அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பாடகி இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ரியாக்ஷன் எக்ஸ்பெக்டே பண்ணல. கொஞ்சம் கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு வந்து நின்னுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு போயிடுறாரா. அங்க ஹீரோ இந்த சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவர் சொல்றாரு, எனக்கு இத்தனை வருஷமா அவங்க இல்லாம இருந்தா நல்லாதான் இருக்கும் தான் நினைச்சேன், ஆனா அப்பாவோட உடம்ப கண்ணால பாக்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்லாம ஆயிடுச்சு. இப்ப கூட எனக்கு புரியல அவர் எனக்கு நல்ல அப்பாவா கெட்ட அப்பாவா இருந்தாரான்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரா. இதை கேட்டுட்டு ஹீரோயினும், என்னதான் லீ உங்ககிட்ட வயலண்டான அப்பாவா இருந்தாலும் இந்த ஊருக்காக அவரோட உயிரே தியாகம் பண்ணிருக்காரு, அவரை நான் வில்லன்னு சொல்றதா ஹீரோன்னு சொல்றதா எனக்கே தெரியலன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்களா. நீங்க படுத்து தூங்குங்க, உங்க கனவுல அவரே வந்து கூட சொல்லலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்காரா. அவருக்கு கனவு வருது. அந்த கனவுல இவரு அவங்க அப்பா அம்மா 3 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்க மாதிரி, கூடவே அந்த நாய்க்குட்டியை வச்சு கொஞ்சிட்டு இருக்க மாதிரி தான் வருது. இதுல இருந்து அவருக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் அமைதியா தான் தூங்குறாரு. கட் பண்ணா ஏவியேஷன் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த இன்ஃபெக்ஷன் மறுபடியும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு போல. எப்படி இது ஸ்ப்ரெட் ஆச்சு, ஒருவேளை ஃபுட் வாட்டர்னு எதுலயாவது கலந்து இருந்துச்சா அப்படிலாம் சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களா. அப்பதான் ஒரு ரிப்போர்ட்ல சொல்றாங்க, அவங்க வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, அதுல இந்த ரெட் பில்ல போட்டு கலந்து வச்சு பாய்சன் ஆக்கிருக்கானுங்க போல. இதனால அங்க இருக்க நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிட்டே இருக்காங்க. நிறைய புது புது கேசஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த டிசீஸ்க்கு உண்டான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதிகப்படியான ஃபீவர் வருமா, உடம்பெல்லாம் காயங்களா இருக்குமா, அதை நம்ம எப்படியாவது தாக்கு பிடிச்சி கோமா ஸ்டேஜுக்கு எல்லாம் போகாம ஃபீவர் அப்படியே குறைச்சி வச்சுட்டோம்னா அவங்க எப்படியாவது இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி உயிர் பொழிச்சு வந்துருவாங்க. அப்படி தாக்கு பிடிக்காதவங்க மட்டும் இறந்து போயிடுவாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி கேசஸ் தான் இப்ப இங்க ஆர்மி இருக்காங்களா, அந்த மிலிட்டரி கேம்ப்ல கூட அதே தான் நடந்துட்டு இருக்கு போல. அங்க இருக்க நிறைய பேருக்கும் இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதை பார்த்தோன்னே எதுக்கு நம்ம மிலிட்டரி கேம்புக்கே இவங்க இதெல்லாம் செஞ்சிருக்காங்க, இந்த ஷாங் ஃபேமிலி என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஷாங் ஃபேமிலி ஒற்றை குச்சி தான் காமிக்கிறாங்களா. அவன் அந்த சேர்மன் கிட்ட பேசிட்டு இருக்கான். இவங்க ஏதோ ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இந்த டிசீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஆனா ஒரு பாட்டில் தான் வச்சிருக்காங்க. இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, முராங் ஃபேமிலிக்கும் லீ ஃபேமிலிக்கும் கால் பண்ணிட்டு, எங்க கிட்ட ஒரே ஒரு ஆன்டிடோட் தான் இருக்கு, யார் எங்க கூட கை குக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நாங்க இதை தருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை மக்கள் கிட்ட கொடுக்காம இவங்க ஏவியேஷன் ஸ்கூல்லயும் இந்த மிலிட்டரி கேம்ப்லயும் தானே இந்த பாய்சனை கலந்துருக்காங்க. அது எதுக்குன்னா இந்த நாட்டோட சோல்ஜர் ஸ்ட்ரென்த் வீக் ஆக்கி இவங்களுக்கு அகைன்ஸ்டா யாரும் ஃபைட் பண்ண வந்துடக்கூடாது. இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்ம பிசினஸ் எங்கேயோ போயிடும் இன்டர்நேஷனல் லெவல்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் ஏவியேஷன் ஸ்கூல்ல கேசஸ் அதிகமாக பாதி பேர் இறக்குறாங்க, பாதி பேரை காப்பாற்ற முடியுது. அதே மாதிரி லீ போஸோட மிலிட்டரி கேம்ப்லயும் ஒரு நாளைக்கு 26 பேர் அட்மிட் ஆகுறாங்களாம், யாரையும் காப்பாற்ற முடியல வேற சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றேன்னே தெரியாம லீ போஸ் வேற சாப்பிடாம கொள்ளாம என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஆர்மி கேம்பே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான்.
இப்ப ஹீரோ தான் காமிக்கிறாங்க, அங்க ஒருத்தர் இறந்திருப்பாரா, அதனால அவர் ஃபீல் பண்ணிட்டு மேல நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் வந்துட்டு நீ கவலைப்படாத, கடைசி 8 நாளும் நம்மளால முடிஞ்ச எல்லாமே தான் செஞ்சிட்டு இருக்கோம், ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க முடியாது, மத்தவங்களை காப்பாத்தணும், நீ தான் பேக் போனா நிக்கணும்ன்ற மாதிரி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இருக்கிற சோகம் பத்தாதுன்ட்டு இப்ப ஹீரோக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அவருக்கும் ஃபீவர், காஃப், அப்புறம் ப்ரூசஸ் எல்லா சிம்டம்ஸும் வந்துருச்சு. இப்ப இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லாம அவரே குவாரண்டைன் பண்ணிக்கிறாரு. இப்ப ஹீரோயினும் காலையில இருந்து ஹீரோவை பார்க்கலே சொல்லிட்டு அவரோட ஆபீஸ் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க லாக் ஆயிருக்கு. ஹீரோவை கூப்பிட்டு திறக்க மாட்டாரு, ஏன்னா அவர் இருமும் போது ரத்தமா வர வருது போல. இப்ப கதவு உடைச்சிட்டு ஹீரோயினும் உள்ள வர ஹீரோ மறைக்க பாக்குறாரு. ஆனா ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறாங்க. சரி நான் யாராவது ஹெல்ப் கூட்டு வரேன்னு சொன்னா இல்ல வேண்டாம், யாருக்கும் இந்த விஷயத்த சொல்லாத, எனக்கே இப்படி அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க ஆடி போயிடுவாங்க, ஒருவேளை எனக்கே ஏதாவது நடந்தா கூட நீ யாருக்குமே சொல்லாம என்ன இங்கேயே விட்டுடு அப்படின்ற மாதிரி அவரு சொல்றாரா. இப்ப ஹீரோயினும் கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் உன்னை காப்பாத்துவேன், இதுல இருந்து எப்படியாவது நம்ம வெளியில வந்துருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஹீரோ பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஐஸ் வச்சுட்டு எப்படியாவது இந்த ஃபீவரை ரெடியூஸ் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, இன்னமும் ஃபீவர் ரெடியூஸ் ஆகல போல. ஹீரோ வேற கொஞ்ச நேரம் கண்ணு மூடுறாரு, அப்புறமா எழுந்துக்கிறாரு. அவங்களுக்கு வர ஒரே பயமா இருக்கு, இந்த 45 நிமிஷத்துக்கு மேல கோமாக்கு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்கள திருப்பி கூட்டு வர முடியாதுன்றனால இவங்களும் சரியா தூங்காம ஹீரோவே கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நேரம் ஹீரோயினே தன்னை மருந்து தூங்கிடுறாங்களா, அந்த நேரம் பத்தி ஹீரோக்கு லைட்டா கோமாக்கு போற மாதிரி தெரியுது. நான் தூங்கக்கூடாதுன்னு எப்படியாவது நான் கான்சியஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு அவரே பெண்ணை வச்சு ஹர்ட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் அவருக்கு பழசுல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அந்த ஒற்றை குச்சியோ லியோ சேர்ந்து ஹீரோட அப்பாவை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயத்த அவர் தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குறாரா. ஆனா எப்படியும் அந்த ஒற்றை குச்சி கவனிச்சிடறான். அதனால ஹீரோக்கு சின்ன வயசுலயே அந்த மருந்தை கொடுத்து மயக்கத்திலே வச்சிருக்காங்க. அந்த மயக்கத்தை தாண்டி போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அப்பாக்கு ஆபத்து, நீங்க எங்கேயும் அனுப்பாதீங்கன்ட்டு. ஆபத்தா? யாரால ஆபத்துடா, என்னடா நீ போதையில எங்கேயாவது இருக்கியான்ற மாதிரி அவங்க அம்மா இதை அசால்ட்டா விட்டுறாங்க. அதனாலதான் அவங்க அப்பா இறந்திருப்பாரு போல. இப்ப இதெல்லாத்தையும் நினைச்சிட்டு ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரா. அந்த நேரம் ஹீரோயின் எழுந்துடுறாங்க. ஹீரோவோட நிலைமை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆனா நல்ல வேலையா ஹீரோக்கு இந்த சிம்டம்ஸும் கம்மி ஆயிடுச்சு, ஃபீவரும் நல்லா இறங்கி வந்துருச்சு. இப்ப அவர் இந்த ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டாரு. இப்ப ஹீரோயின் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு ஞாபகம் வந்தது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இப்படி பாய்சன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன அடிச்சு தண்ணியில தூக்கி போட்டாங்க, அப்பதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி காப்பாத்தின, ஆனா அந்த நேரத்துல உன்னை விட்டுட்டு போனதுக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு தெரியும், நீ அந்த டைம்ல ரொம்ப சின்ன பையனா இருந்த, உன்னால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றனால தான் எங்க வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்குன்றது எனக்கு இப்போ புரியுது அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. நீ காப்பாத்தின பிறகு நான் அங்கிருந்து கிளம்பி நேரம் எங்க அம்மாவை தான் பார்க்க போனா, நான் என்னோட நிலைமையை பார்த்துட்டு நான் ஏதோ போதையில ஒல்லறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க, எனக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. என்னதான் லீ ஃபேமிலியில நான் வளர்ந்திருந்தாலும் முராங் ஃபேமிலி என்னோட உண்மையான ஃபேமிலி இல்லையா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது நான் இதை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியாம போயிடுச்சு, 2 ஃபேமிலியுமே என்ன ஒரு மனுஷனை கூட ஏத்துக்கலன்ட்டு. அதனாலதான் அந்த நிமிஷத்துல இருந்து நான் எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லி முடிக்கிறாரு. 19 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்னை காப்பாத்தின, இப்பவும் நீ தான் என்னை காப்பாத்திருக்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி ஒருவேளை நான் செத்து போயிருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா நான் என் பிள்ளையை கூட்டிட்டு போய் ஒரு அழகான இடத்துல நிம்மதியா வாழ்ந்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோவோ, எப்பவுமே இறக்கம் இல்லாம தான் நீ பேசுவியா அப்படின்னு சொல்றாங்க. சரி இப்படி பேசுறதையாவது கேட்கறதுக்கு நான் உயிரோட இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்கிறாரா. அதுக்கு அவங்களும், உன்னோட ஃபியூனரலும் அட்டென்ட் பண்ணுவேன், அந்த ஃபியூனரல்ல உங்க அம்மா பேரு அப்பா பேருன்னு அந்த மாதிரிலாம் போடாம இந்த உலகத்திலே இருக்கிற பெரிய முட்டாளு கேன பையன் தான் சொல்லி எழுதுவேன் அப்படி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு உடனே ஹீரோவும், அப்படின்னா உன்னையும் தானே கேன பையனோட பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க, வேணாம் வேற ஏதாவது யோசிச்சு சொல்லு அப்படி சொல்றாங்க. இப்ப ஹீரோன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுறாங்க. ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு நீ இறக்க கூடாது அப்படின்ட்டு சொல்லி படுத்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப ஹீரோ நல்லா தேறி வந்துட்டாரு. அங்க இருக்கவங்களோட நிலைமை என்னன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து அந்த லீ போஸோட இங்க ஆன்மி இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த ஏவியேஷன் ஸ்கூல்லே சுத்தி வளைச்சிட்டாங்க போல. என்ன நடந்திருக்கும்னா, இந்த ஆன்டிடோட் இருக்குன்னு சொல்லிட்டு முராங் ஃபேமிலி லீ ஃபேமிலி 2 பேருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோவும் அவங்களோட சேர்ந்தவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த நாட்டுக்கு நம்ம வந்து துரோகம் செய்யக்கூடாது, இந்த ஆன்டிடோட் இல்லைனாலும் நம்ம எப்படியாவது பொழைச்சிக்கலான்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. ஆனா லீ வந்து அவங்க சைட்ல எந்த ஒரு டாக்டரும் இல்ல, இவங்களெல்லாம் காப்பாற்ற முடியாது, இந்த ஆன்டிடோட நம்ம வாங்கினா மட்டும்தான் இங்க இருக்கவங்களை காப்பாற்ற முடியும்னு நினைச்சுக்கிட்டு அங்க ஷாங் ஃபேமிலியோட கையும் கோத்துட்டாரு. இப்போ லீ போஸ் மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதனால இந்த ஏவியேஷன் ஸ்கூல்ல நீங்க சுத்தி வளைச்சு ஹீரோ போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்கை கொடுத்து அமைச்சிருக்காங்க போல. அதனால வெளில நின்று எல்லாரும் ஹீரோ வெளில அனுப்புங்க சொல்றாங்க. ஆனா அந்த ஏவியேஷன் ஸ்கூலுக்குள்ள இருக்க அந்த சோல்ஜர்ஸோ இல்ல எங்களால முடியாது, என்னோட பிரின்சிபல் வெளில வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்களா. அப்ப ஹீரோக்கு இப்பதான் புரிய வருது, ஒருவேளை ஆன்டிடோட்காக தான் ஷாங் ஃபேமிலியோட சேர்ந்திருக்கான் போல. லீபோஸ் இப்ப இருக்க மென்டாலிட்டியில அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நான் இப்ப வெளியே போக தான் வேணும், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்க 2 பேரும் இந்த ஏவியேஷன் ஸ்கூல்ல நீங்க பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில வராரு. வர லீபோஸை பார்த்துட்டு, என்னடா உங்க அப்பா இந்த நாட்டுக்காக உயிரே தியாகம் பண்ணிருக்காங்க, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, துரோகிங்களோட சேர்ந்துட்டு நீயும் ஒரு துரோகி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. டே இதெல்லாம் பேசாதடா, எனக்கு இனிமேட்டு ஃபேமிலின்னு ஒண்ணு இல்லவே இல்ல,
இப்போ நீ சாகணும், அது மட்டும் தான் எனக்கு தேவைன்னு சொல்றாங்களா. அண்ணா எதுக்கு நான் இப்படிலாம் பண்றீங்க, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ட்டு அவரு சொல்லவும், என்னடா சாஃப்டான வாய்ஸ்ல அண்ணாலாம் சொல்லிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் நான் வந்து அசர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பக்கத்துல இருக்கவங்கள எல்லாரும் கண்ணை நீட்ட சொல்றாங்க. ஆனா லீ போஸ் கூட இருக்கிறவங்களும் யோசிக்கிறாங்க, இல்ல இவர் தப்பு பண்றாரு, ஆன்டிடோட் வேணும்ன்றதுக்காக நம்ம அப்பாவி மக்கள் எல்லாம் கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கம் போய் நின்னுடுறாங்க. அவ்வளவுதான் அவனுக்கு கோவம் வந்துடுது. ஓ எல்லாரும் இப்ப நியாயத்து பக்கம் போயிட்டீங்க, இப்ப நான் வந்து கெட்டவன் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்க பண்ணலன்னா என்ன, என்கிட்டதான் என்னோட துப்பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷூட் பண்ணிடுறாரு. அவர் அங்கேயும் மயக்க போட்டு விழுந்துடுறாரு. லீ போஸ் மொத்தமா ஒரு கொடூரனாவே மாறிட்டம் போல. இப்படி இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஒற்றை குச்சி சேர்மன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். லீ போஸை நம்ம முழுசா நம்பலாம், அவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா, ஹீரோவே போட்டு தள்ளிட்டான் அப்படின்ற மாதிரி நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க. சேர்மனும் சொல்றாரு, ஓகே உங்களை நம்புறோம், இருந்தாலும் நீங்க எங்களுக்காக இன்னொன்னு செய்யணும்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா இந்த பாடகி இருக்காளே அவளையும் கூட்டு வந்துடுறாங்க. இதோ இந்த லேடி இருக்காளே, இவளை நான் பாட சொன்னா என் முன்னாடி பாட மாட்டேன்னு சொல்றா அப்படின்ட்டு சொல்றப்போ, அப்போ அந்த பாடகியும் ஆமாடா உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடு முன்னாடி என்னால பாட முடியாது, நீ தேச துரோகின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா. உடனே அந்த சேர்மனும், பாருங்க இந்த மாதிரி தான் கேவலமா பேசிட்டு இருக்கேன், எனக்கு இவளை பிடிக்கல, இவளை நீங்க தான் இந்த ஸ்கோர் எல்லாம் செட்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவ எனக்காக பாடலன்னா வேற யாருக்காகவும் பாட தேவையில்ல சொல்லிட்டு அவங்க நாக்குல இந்த நெருப்பு கட்டி இருக்கும் இல்லையா, அதை வைக்க சொல்றாங்க. இப்ப உடனே லீ போஸோ எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் கூட அவன் நல்லவனா மாறிட்டான்னு நினைச்சா, நீங்க யாரும் இதை செய்ய தேவையில்ல, எனக்கே இவகிட்ட நிறைய ஒரு பகை இருக்கு, அதனால நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு கட்டி எடுத்துட்டு போறான். அந்த பாடகியோட நாக்குல சூடு வைக்கிறதுக்காக. உடனே அந்த சேர்மன் ஸ்டாப் பண்ணிட்டு, இல்ல இல்ல அவளுக்கு அங்க பண்ணாத வேற இடத்துல வைக்காது பண்ணிக்கும்னு சொல்லவும் நெஞ்சிலேயே அந்த சூடை வச்சு விட்டுறாங்க. அந்த பாடகியும் அழுறாங்க, டேய் நீ எதுக்குடா இவ்வளவு கொடூரமா மாறிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த லீ போஸ் மேலயும் நம்பிக்கை வந்துருச்சா, அதனால அவர்கிட்ட ஆன்டிடோட குடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த மிலிட்டரி கேம்ப்ல இருக்க எல்லாருக்குமே ஆன்டிடோடும் போடுறாங்க. அங்க இருக்க ஒரு அசிஸ்டன்டோ, சார் நம்மள எதிர்த்தாருல அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இப்ப அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஆன்டிடோட அவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க, அவங்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அவங்க வந்த உடனே அவங்களை நீல் பண்ண வச்சுட்டு, நாங்க தான் உங்களுக்கு கமாண்டர், நாங்க சொல்ற பேச்சு நீங்க கேட்கலன்னா அப்புறம் உங்களுக்கு தண்டனை எப்படி இருக்கும் தெரியும் தானே அப்படி சொல்றாங்க. அதுக்கு அந்த கேப்டனும், எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் மொத்தமா ஏத்துக்கிறேன்னு அவர் சொல்றாரு. அப்ப ஆன்டிடோட்ல உங்களுக்கு நாங்க தர மாட்டோம், இதோ இவங்க லேப்ல வந்து ஏதோ டெஸ்ட் பண்ணுமா, அதனால அதுக்கு நீங்க எலியா போங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அமுச்சு வச்சிடறாரு. இது அந்த ஒற்றை குச்சை பாத்துட்டு இருக்கா. இப்ப இந்த விஷயத்தை திருப்பி சேர்மன் கிட்ட சொல்றான், இந்த லீ போஸ் மொத்தமா ஒரு கொடூரனாவே மாறிட்டான், அவன் பண்ற எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இவனுக்கு அடுத்ததான் நம்ம ஏதாவது டாஸ்க் கொடுக்க போறோமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த சேர்மனும், நமக்கு அடுத்ததா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, அதுல அவனை ஜாயின் பண்ணுவீங்க, இருந்தாலும் அவன் மேல ஒரு கண்ணும் வச்சுக்கோங்க, நமக்குன்னு இந்த ஒரு இடம் மட்டும் தான் இருக்கு பார்மசிட்டிக்கல், அங்கதான் நம்ம மருந்தெல்லாம் செய்யறோம், அந்த இடம் வந்துட்டு யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில லீக்கும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தபடியா லீ போஸ்க்கு இன்னொரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஏவியேஷன் ஸ்கூல்ல ஃபுல்லா நீங்களே ஆக்கிபை பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்களா. அவங்க சொன்னதை செய்யறதுக்காக இந்த ஏவியேஷன் ஸ்கூலுக்கும் வராங்க. அந்த நேம் போர்டு எல்லாம் கூட மாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க, அங்கிருந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், சார் நீங்க ஷூட் பண்ணீங்களே உங்க தம்பி, அவரோட பாடி கிடைக்கவே இல்லை சார், ஹீரோயினும் ஈயும் தான் தூக்கிட்டு போனாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்களா. சரி இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் நம்ம அப்படின்ட்டு லீ போஸும் சொல்லிட்டு அவங்களை அமுச்சு வச்சிடறாங்க. ஆனா மேல பார்த்தா 3 ஏர்கிராஃப்ட் பறந்துட்டு இருக்கு. இப்பதான் அவரோட முகத்துல ஒரு தெளிவே வருது. இந்த இடத்துல நமக்கு பங்கமான ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. ஹீரோயினும் இறக்கல போல, அவரை தான் காமிக்கிறாங்க. அவர் கூடவே ஹீரோயினும் இருக்க. இவங்க 2 பேரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான ஆன்டிடோட் எல்லாம் ஆல்ரெடி லீ போஸ் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 2-3 ஏர்கிராஃப்ட் பண்றதுக்கான பார்ட்ஸையும் கொடுத்திருக்காரு போல. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்கும் நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோவும் அவங்க அண்ணா லீ போஸை நின்றுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அவரு சொல்றாரு, எல்லாரையும் காப்பாத்தணும்னா நமக்கு இந்த ஆன்டிடோட் ரொம்ப முக்கியம், ஆனா அவங்க லாயலா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தருவாங்க, இதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, இது ஸ்டெப் ஸ்டெப்பா நம்ம பண்ணலாம். முதல் ஸ்டெப் நீ இறந்துடணும், நீ உன்னை நான் கொன்னுட்டேன்ட்டு அவங்களுக்கு தெரிய வந்தாதான் என்ன லாயலா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கவலைப்படாத, நான் துப்பாக்கியில குண்டே போட மாட்டேன், அதனால உனக்கு எதுவும் நடக்காது, இருந்தாலும் உன்னை ஷூட் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ண பிறகு அங்க இருக்க பசங்களை உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க, இதை எவிடன்ஸா காமிச்சு நான் உள்ளே நுழைஞ்சிடுவேன். இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம ஆர்மி பீப்புள் கிட்டயும் நான் பேசிட்டேன். நான் ஒரு பக்கம் இவங்க கூட்டத்துக்குள்ள போக, அவங்க ஒரு பக்கம் லெபார்டரிக்குள்ள போயிடுவாங்க. சோ இப்படி நல்லபடியா நம்ம ஸ்டெப் 1 முடிக்க ஸ்டெப் 2 எப்படியாவது இந்த லெபார்டரி எங்க இருக்கு, இவங்களோட பார்மசிட்டிக்கல் எங்க இருக்குன்ற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சு ஆகணும். அப்பதான் இவங்க தயாரிக்க எல்லாத்தையும் நம்ம அடியோட அழிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி நானே நேரில் வந்து உனக்கு இந்த விஷயத்த சொல்லுவேன்னு சொல்றாரா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு லைட்டா பயம் வருது. சரி இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்களை எப்படி அவங்க உயிரோட விடுவாங்கன்னு சொல்லி கேக்குறாங்களா. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, உனக்கே ஃபேக் டெத் நான் அரேஞ்ச் பண்ணும்போது என்ன நான் காப்பாத்திக்க முடியாதா, நான் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக பாக்குறாரா. அப்ப ஹீரோ நிக்க வச்சுட்டு, இந்த ஸ்டெப்பை எடுத்து வச்சா உங்களை தேச துரோகின்னு முத்திரை கொடுத்துடுவாங்க, நீங்க இதுல சக்சஸே ஆனாலும் கடைசி வரைக்கும் தேச துரோகி என்ற பட்டத்தோடு தான் இருக்கணும், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லீ போஸும், இவ்வளவு பேசுற, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம அண்ணன் தம்பிங்க இருக்கிறோம்ல, நமக்குள்ளேயே ஒருத்தர் கிட்ட கடன் பட்டிருக்க போல, இந்த ஜென்மத்துல இந்த கடன் அடைக்க முடியாது, மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல பாக்கலாம் சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. அப்ப ஹீரோவும், அண்ணா பத்திரமா இருங்க அப்படின்ட்டு சாஃப்டா சொல்றாங்களா. இப்ப லீ போஸ திரும்பி பார்த்துட்டு, நீயே எப்பயோ தானே என்ன அண்ணன் கூப்பிடுற, ஆனா நீ கூப்பிடுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு
இருக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பாரு. ஸோ இந்த ஃபிளாஷ்பேக்கை இப்படி முடிச்சுட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஒற்றை குச்சி தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த சேர்மன் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றான்னா, ஏவியேஷன் ஸ்கூலை நாங்க மொத்தமா ஆக்கிரமிச்சிட்டோம். இப்ப இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் எங்களுக்கு அகைன்ஸ்டா சண்டை போடுறதுக்கு ஆளே கிடையாது. நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம பாய்சனை கலக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நீங்க இங்க இருந்து எப்ப கிளம்புறீங்கன்னு சொல்லுங்க. நீங்க கிளம்பின உடனே நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கானா. அப்ப சேர்மனும் கேக்குறாங்க, சரி நீ இதுல மாட்டிக்கிட்டனா எப்படி எஸ்கேப் ஆக போறேன்னு கேட்டா, ஊர்ல இருக்க எல்லா மக்களும் சரிஞ்சு விழுற நேரத்துல எங்க கிட்ட ஆன்டிடோட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஃப்ரீயா எல்லாத்தையும் சப்ளை பண்ணலாம். அதையும் தாண்டி நம்ம தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கும்னு தெரிஞ்சா எங்க மேல எந்த தப்பு கிடையாது. லீ போஸும் அவங்க ஆர்மியை தான் இந்த மெடிசனை வந்து சப்ளை பண்ணாங்க, அவங்க மேலதான் தப்புன்ட்டு நம்ம அவங்களை காட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து லீ போஸும் அவங்க ஆர்மியோட உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஆர்மிக்காரங்க எல்லாரும் வெளியே நிக்க வச்சுட்டு லீ போஸை மட்டும் உள்ள அனுப்புறாங்க. இப்ப லீ போஸ் கிட்டயும் ஒரு பிளான் சொல்றாங்க. எங்களோட மெடிசனை நீங்களும் உங்க ஆர்மியை தான் எடுத்துட்டு போறீங்க. இந்த எல்லா மெடிசனும் இந்த ஊரை சுத்தி இருக்க 3 ஸ்டேஷனுக்குள்ளதான் வந்து இறங்க போகுது. அதுவும் ஒரே நேரத்துல வந்து இறங்கும். நீங்க சப்ளை பண்றதை ஒரே நேரத்துல பண்ணணும் அப்படின்ட்டு சொல்றானா. இதை கேட்டோன்னே, ஓ இந்த மாதிரி சப்ளை எல்லாம் நாங்க பண்ணிட்டோம்னா உங்க மேல இருக்க தப்பெல்லாம் எங்க மேல போட்டு நீங்க எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கிறீங்களா? இதுக்காக தான் நான் தேச துரோகின் பேரெல்லாம் வாங்கிட்டு உங்ககிட்ட லாயலா இருக்கிறதுக்கு என் தம்பியெல்லாம் கொலை பண்ணனா. எனக்கு தேவையா இருக்கிறதெல்லாம் உங்க ஃபேக்டரியோட லொகேஷன் தான். ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்றான். உடனே அந்த சேர்மன் கேட்டோன்னே ஷாக் ஆயிடுறாரா. ஒருவேளை இந்த ஒற்றை குச்சி தான் போட்டு கொடுத்துறான்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போறாரு. அப்ப லீ போஸ் அதை தடுத்துட்டு, அவன்லாம் ஒன்னும் பண்ணல, அவன் கிட்ட எதுவுமே சொல்லல. எங்க அப்பாவை நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கே ராஜா. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊரை சுத்தி இருக்க இந்த 3 ஸ்டேஷனுக்கும் அட் அ டைம் டெலிவரி வந்து சேருதுன்னா இதுக்கு நடுவுல இருக்க இந்த ஸ்டேஷன்ல இருந்து தான் ஒரே நேரத்துல கிளம்புறதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவைப்படுறது அதிகமான எலக்ட்ரிசிட்டி, அதுவும் இந்த ஸ்டேஷன்ல இருந்தா நீங்க எடுத்திருப்பீங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு உங்களோட ஃபேக்டரியும் இதே ஸ்டேஷனுக்குள்ளதான் இருக்கு, ஆமா தானே அப்படின்ட்டு அவரு சொல்லவும் இங்க இருக்க சேர்மனுக்கு அள்ளி இல்ல. இவ்வளவு நேரமா லீ போஸ் ஒரு அசம்ஷன்ல தான் சொல்றாரு. ஆனா இந்த சேர்மனோட எக்ஸ்பிரஷன் எல்லாம் வச்சுட்டு அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு அங்கதான் இருக்குன்ட்டு. உடனே அந்த சேர்மனும் இவர் அட்டாக் பண்ண வராங்களா. ஆனா இவர் கையில என்ன வச்சிருக்காரு போல, போட்டு போலன்னு குத்திட்டு இருக்காரு. இந்த சத்தம் கேட்ட உடனே வெளில இருக்க ஆர்மி ஆளுங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்க இருக்க யாருமே விட்டு வைக்க மாட்டாங்க. ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் மாறி மாறி ஷூட் பண்ணிக்கிறாங்க. கடைசியா அங்க ஒரு 6 பேர் தான் இருக்கானுங்க போல. அவனுங்க இப்ப லீ போஸை பார்த்து எய்ம் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. லீ போஸ் இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு இதுல இன்வால்வ் ஆகிற எல்லாருமே இறக்கதான் போறாங்கன்ட்டு. உங்க எல்லாரும் நாங்க இறந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த நாட்டுக்காக நாங்க எதாவது செய்யாம போக மாட்டோம் சொல்றாங்களா. அப்ப லீ போஸ் சொல்றாரு, நான் உங்க எல்லாருக்கும் இந்த பிளாக கொடுக்குறேன், அடிபட்டுச்சுன்னா தொடச்சுக்கோங்க, இறந்துட்டீங்கன்னா போத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது அப்படியே பேட்ரியாட்டிக்கா இருக்கும். இதுக்கு நடுவுல ஹீரோக்கு கொடுத்த அந்த ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க அந்த ஏர்கிராஃப்ட பில்ட் பண்ணிட்டாங்க போல. இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, உங்க அண்ணா எதுக்கு இன்னும் அங்கே இருக்காங்க, நமக்கு ஆன்டிடோட கிடைச்சிச்சு, ஏர்கிராஃப்டும் கிடைச்சிச்சு, வர வேண்டியதானேன்ட்டு. அப்ப ஹீரோவோ இல்ல, அவர் அங்க இருக்கிறதுக்கான காரணமே அந்த ஃபேக்டரியோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான், அதை தெரிஞ்சுக்கிட்டு நேரா அவரே வந்து எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்றான். இன்னொரு பக்கம் அந்த பாடகியை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு லீ போஸ் ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு பார்த்தா லீ போஸ் வேணும்ட்டு அந்த பாடகியை சுற்றுப்பாங்க இல்லையா. சுட்டிட்ட பிறகு அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நம்ம ஆர்மிக்கு கொண்டு போய் விடுங்க, அங்க வாழ்நாள் முழுக்க உட்காந்து சாமா தொலைக்கி துணி தோச்சு அவங்க நாட்களை கழிக்கிட்டோம், நடுவுல நான் கொடுக்க வேண்டிய டார்ச்சர் கொடுத்து நான் சந்தோஷப்படுத்துக்கிறேன்ட்டு அந்த சேர்மன் முன்னாடி சொல்லிருப்பாரு. அதே மாதிரி இப்ப அவங்க அதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர் கிடைக்கவும் தனியா போய் நின்னுட்டு அதை படிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே சைமல்டேனியஸா லீ போஸ்க்கு என்ன நடக்குன்னு காமிக்கிறாங்க. இப்ப லீ போஸ்க்கு முன்னாடி 6 பேர் நிக்கிறாங்க. இருந்தாலும் லீ போஸ் அவங்க எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்களும் லீ போஸை போட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. ஆக மொத்தம் எல்லாருமே அங்க காலி. அந்த பாடகியும் அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னை நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனக்குன்னு ஒரு ஃபேமிலியும் கிடையாது, எந்த ஒரு குழந்தை குட்டியே கிடையாது, அதனால என்னோட சொத்துல நான் உன்கிட்ட தான் கொடுத்தாகணும், என்னோட ஃப்ரெண்டா அது எல்லாத்தையும் நீ பத்திரமா பாத்துப்பேன்னு நினைக்கிறேன், என்னோட முழு மாச சம்பளத்தை வச்சு உனக்கும் எனக்கும் ஜேடுல வச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வாங்கினேன், அதை நான் உனக்கு நானே போட்டு வேணும்னு நினைச்சேன், பட் இது வரைக்கும் அது நடக்கவே இல்லை, இதுக்கு மேலே இது நடக்காது, அது அங்க இருக்க புக் ஷெல்ஃப்ல தான் வச்சிருக்க, அதை நீ எடுத்துக்கோ, அது மட்டும் இல்லாம உனக்காக ஒரு மரமும் நான் வளர்த்து வச்சிருக்கேன், அதை நீ பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷப்படணும், என்ன மன்னிச்சிடு, அன்னைக்கு நான் உனக்கு சூடு வச்சதுக்கு காரணம் உன்னை எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான், உன்னை கஷ்டப்படுத்தணும்ன்ற இன்டென்ஷன் எனக்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இந்த மிஷனுக்காக நான் போறேன், இதுல இருந்து நான் திரும்பி வந்தாலும் வரலாம், வராமலே போகலாம், எனக்காக முடிஞ்சா காத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி முடிச்சிருப்பாரு. இதை படிச்சு பார்த்துட்டு அவங்க அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே அந்த சோகத்தை ஒரு பாட்டு பாடுறாங்க. அப்படியே ஒரு இமேஜினேஷன் மிஷன்ல இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியல, லீ போஸ் இறந்துட்டாரு, இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு காமிக்கல. கட் பண்ணா இப்ப ஹீரோ கிட்ட தான் அந்த லீ போஸோட பாடி இருக்கு, அவரு கையெல்லாம் தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. லீ போஸ் இந்த ஷூட்டிங் எல்லாம் பண்ணிருப்பாங்களே, அதுக்கு முன்னாடி அவர் மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பாரு, நான் இங்க இருந்து இந்த லொகேஷனை பத்தி இன்ஃபர்மேஷனை வெளியில கொண்டுட்டு போனா இந்த இடத்துல நான் இறக்கதான் வேணும்னு சொல்லியிருப்பாரு. அது எதுக்காகனா, இவர் இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் எழுதி அவர் வாய்க்குள்ள போட்டு முழுங்கிட்டு இருப்பாரு அந்த பேப்பரை. இப்ப இவர் இறந்துட்டா மட்டும் தானே இவரை கூட்டிட்டு போய் வெளியில விட்டுருவாங்க.
அதுக்காக தான் இவர் வாலண்டியரா போய் ஷூட் பண்ணிப்பாரு போல. இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க தம்பி கிட்டே கொடுக்குறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு அண்ணா நீங்களே நேரா வந்து எனக்கு சொல்வீங்க தானே சொன்னீங்க, ஆனா என்ன ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்போ இவருக்காக இந்த மரியாதை எல்லாம் செலுத்துவாங்களே ஷூட்லாம் பண்ணி அந்த மாதிரி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றான், மேடம் ஆல்ரெடி கிளம்பிட்டாங்க அந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்துட்டு அப்படின்ட்டு. இப்ப தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த கோஆர்டினேட்ஸ் இந்த லொகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படி அந்த ஒற்றை குச்சிக்கோ தெரிஞ்சிடுது. அவன் என்ன சொல்றான், இங்க லைட்ஸ் இருக்கு, இதை வச்சுதான் நம்மள அட்டாக் பண்ணுவாங்க, முதல்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க அப்படி சொல்றாங்களா. அதே மாதிரி அங்க லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆக அவங்க லொகேஷனுக்கு வந்த பிறகு ஈக்கு எந்த இடம்னு எக்ஸாக்டா தெரியல. அதனால அவங்களுக்கு எக்ஸாக்டா எங்க லொகேஷன் தெரியல. ஆனா இந்த இடத்துல ஒண்ணு நடக்குது. லீபோஸோட அந்த ஆர்மி ஆளுங்கெல்லாம் இங்க தானே இருக்காங்க லெபார்டரியில. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, கையில தீப்பந்த மாதிரி வச்சுட்டு சிக்னல் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் இவங்களை போட்டு அடிச்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஆள் மாதிரி ஆள் இந்த தீப்பந்தத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இன்னும் நல்லா அதை காமிக்கணும் சொல்லிட்டு அவர் மேலே கொளுத்தி விட்டு பிளாக் வச்சு ஆட்டிட்டு இருக்காரு. இப்போ அது எக்ஸாக்ட் லொகேஷன் எங்க இருக்குன்ட்டு ஈகோ தெரிஞ்சிருச்சா. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பாம்பை ரிலீஸ் பண்ணி விட்டுலாம் இந்த ஃபேக்டரியை தூள் ஆக்கிடலான்ட்டு. இப்போ அதை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பட்டன் அழுத்தினா அது வேலை செய்யாம போயிடுது. அங்கே ஸ்டக் ஆகி நின்னுடுதா. இவங்க வேற யோசிக்கிறாங்க, இதை விட்டா வேற சான்ஸே கிடைக்காது, என்ன பண்றதுன்ட்டு. அப்பதான் அவங்களோட லவ்வரோட நினைவுலாம் வந்துட்டு இருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணது, அவங்க கூடவே சேர்ந்து இருப்பேன்ற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தெல்லாம் ஞாபகம் வருதா. அவங்களும் அவங்களோட மனசை கல்லாக்கிக்கிட்டு நான் உங்க கூடவே வந்து சேர போற சொல்லிட்டு அந்த ஏர்கிராஃப்ட் எடுத்துட்டு போய் மோதி அங்க வெடிக்க வச்சிடுறாங்க. இவங்க மட்டும் கிடையாது, லீபோஸ் கூட இறக்கும் போது அதான் சொல்லியிருப்பாரு, அப்பா அம்மா அண்ணா நான் உங்களை பார்க்க சீக்கிரமே வந்துட்டு இருக்கேன்ட்டு அப்படிதான் இறந்திருப்பாங்க. அங்கே கட் பண்ணி உங்க அண்ணனோட கல்லறை கிட்ட தான் காமிக்கிறாங்க. அங்கே மற்ற 2 கல்லறையும் இருக்கு, ஈதோ லீபோஸ்தும். அந்த இடத்துல ஹீரோவும் ஹீரோயின் தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ சொல்றாரு, லீபோஸ் மட்டும் என் அண்ணாவை பார்த்துட்டானா அவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருப்பான், இவன் எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டு இருக்கான்ட்டு. எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டே ஏற்படல, அதுக்கான டைமும் எங்களுக்கு கிடைக்கல, நிறைய விஷயம் என்னோட அண்ணனுங்களோட என்னால் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு என் அண்ணன் கிட்ட ப்ராமிஸ் பண்ணதை என்னால் காப்பாற்ற முடியல, என்னால் பத்திரமா பார்த்துக்க முடியலன்னு சொல்றாங்க. அதுக்கும் ஹீரோயின் ஆறுதலா பேசிட்டு நீ கவலைப்படாத, எடுத்தது அவங்களோட ஓன் முடிவு, லீபோஸும் அவங்களோட சொந்த முடிவு தான் எடுத்திருக்காங்க, அவங்க முடிவை வந்துட்டு எப்பவுமே உங்க அண்ணா ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு வராங்களா. அங்க ஹீரோயின் சொல்றாங்க, ஃபியூச்சர்ல நமக்கு எதாவது நடந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் நம்ம 2 பேரும் பரி பண்ணணும்ட்டு. அதை கேட்டோடனே ஹீரோக்கு சந்தோஷமாயிட்டு, என்னம்மா நீ என்ன கிவ் அப் பண்ணலாம் நினைக்கிறியா, அப்ப என் கூட சேர்ந்து வாழ போறியா அப்படின்ட்டு கேக்குறாரு. அப்ப ஹீரோயினும் எத்தனை வருஷம் தான் நானும் இப்படி சுத்தல்லே இருக்கிறது, ஆனால் தான் உன்னை ஏத்துக்கலான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ பாக்கெட்ல இருந்து அந்த ரிங்கை எடுத்து கொடுத்துட்டு, இந்த ரிங்கை வச்சுக்கோ, 7 வருஷத்துக்கு முன்னாடி ரிங்கை உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன், எங்கேயோ ஓடி போயிட்ட, இப்ப ரீசெண்டா என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டு விட்டா கழட்டி விட்ட, இப்ப என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு கேட்டா நான் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதனால ஹீரோ போட்டு விடுறாரு. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு நீ பையனை கூட்டிட்டு ஏதாவது சேஃபான இடத்துக்கு போயிடு, இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு நானே வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயினும் இல்ல நானும் உன் கூட தான் இருப்பேன், பாடகி கிட்ட ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சிருக்கேன், அவ பத்திரமா பார்த்துப்பா, வாழ்ந்தாலும் செத்தாலும் 2 பேரும் ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ கொஞ்சம் ஸ்மைல் பண்றாரு. இன்னொரு பக்கம் ஷாங்க தான் காமிக்கிறாங்க. அந்த ஒற்றைக்குச்சி இன்னும் சாகல போல. அவனுக்கு இந்த சேர்மன் இருக்காங்களே அவங்களுக்கு மேல இன்னொரு ஆள் இருக்காங்க போல, அவங்க கால் பண்றாங்க, இந்த பாய்சன் எல்லாம் இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு நீங்க எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தணும், அவனுங்க எல்லாம் காலி ஆகணும், இதெல்லாம் நீங்க பண்ணலன்னா நாங்க ஷாங் ஃபேமிலியை வச்சு செஞ்சிருவோம்னு சொல்றாங்க. அதுக்கு அவனும் அவங்க கீழே இருக்கிற ஆளுங்களை எல்லாம் புடிச்சு வச்சு கத்திட்டு இருக்கான், எப்படியாவது இந்த பாய்சன் இந்த ஊர் மக்களோட தண்ணியில நம்ம கலந்தாகணும் சொல்லிட்டு அவனுங்க தனியா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோக்கும் கிடைக்குது. அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த ஊர்ல 2 இடத்துல தான் நிறைய கிரௌடட் ஏரியா இருக்கு, அந்த இடத்துல தான் இவங்க ஏதாவது கலக்கத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி சொல்றாங்க. ஒரு இடம் இந்த ஊருக்கே தண்ணி சப்ளை பண்ற இடம், இன்னொரு இடம் இந்த டெம்பிள் ஒன்னு இருக்கு, அந்த இடத்துல இப்ப திருவிழா நடந்துட்டு இருக்கு, அதனால அங்க நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அந்த இடத்துலயும் பாய்சனை கலக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்றாங்களா. அதனால நம்ம 2 டீமா பிரிஞ்சுட்டு இதை எப்படியாவது தடுக்க போறோம் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு டீம் ஹீரோவோடவும் இன்னொரு டீம் ஹீரோயினோடையும் போறாங்க போல. இப்ப ஹீரோவோ டீமை பார்த்து சொல்றாங்க, இப்பவே நீங்க யாராவது பின் வாங்கணும்னு நினைச்சாலும் பின் வாங்கிடுங்க, அதுல எந்த தப்பு கிடையாது, உங்களுக்கு உங்க ஃபேமிலி இருக்கும், ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இந்த மிஷினை நம்ம கையில எடுத்துட்டோம், நம்ம உயிரோட திரும்பி வருவோம்னு மட்டும் நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. ஆனா அங்க நிக்கிற எல்லாரும் இல்ல நாங்க உங்க கூட தான் நிப்போன்ட்டு நின்னுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினை தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஞ்சம் தைரியம் சொல்லிக்கிறதுக்காக கொஞ்சம் கலாச்சி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, என்ன நீ பத்திரமா பார்த்துப்ப தானே அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, நம்ம 3 பேர் நல்லா வாழ்வோம், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு. அப்படியே கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிட்டு அங்கிருந்து 2 டீமா பிரிறாங்க. ஒரு டீம் ஹீரோவோட டீம் அவங்க வாட்டர் பிளான்ட்டுக்கு தான் போறாங்க, இன்னொரு டீம் ஹீரோயினோட டீம் அவங்க வந்து டெம்பிளுக்கு தான் போறாங்க. இப்போ அந்த வாட்டர் பிளான்ட் இருக்க ஏரியாவை தான் காமிக்கிறாங்களா. ஹீரோக்கு முன்னாடியே அந்த ஒட்டர்குச்சி போயிடுறான், அவன் அந்த பிளான்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கான். ஹீரோ அதை பாத்துடுறாங்க. அவங்க கூட இருக்கிற
இருக்கிற மத்த எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு நான் ஷாங்கை துரத்திட்டு போறேன்னு சொல்லிட்டு ஷாங்கை துரத்திட்டு அந்த வாட்டர் பிளான்ட் குள்ளதான் போறாரு. இன்னொரு பக்கம் அந்த டெம்பிள் தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் அவங்களோட டீம் அது பத்தாதுன்ட்டு அவங்க சிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்க எல்லாரும் சேர்ந்து ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. யாராவது அந்த வாட்டர் பிளான்ட் கிட்ட வந்து ஏதாவது கலக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே போட்டு தள்ளிடுறாங்க. பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் பொட்டுன்னு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கேப்ல ஹீரோயினை யாரோ அட்டாக் பண்ணிடுறாங்க போல. ஹீரோயினால முடியல. அவங்க எப்படியோ வந்துட்டு தாக்கு பிடிச்சி நின்னுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அவங்களோட சிஸ்டர்ல ஒரு பொண்ணு வந்து எப்படியோ அந்த பையனை ஷூட் பண்ணிட்டு ஹீரோயினை காப்பாத்தி விட்டுறாங்க. இப்ப இந்த ரெட் பில்லாம் கொண்டு வந்தானுங்கல்ல அந்த எல்லா ரெட் பில்லையும் தூக்கிட்டு ஒரு பாட்குள்ள போட்டு என்ன பிளான் பண்றாங்கன்னா ராக்கெட் மாதிரி மேல அமைச்சு வெடிக்க விடலான்ட்டு. இந்த மாதிரி பண்ணா அது காத்தோட காத்தா போயிடும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ காமிக்கிறாங்க. அங்க பயங்கரமா அவரும் சண்டை பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஹீரோ அட்டாக் பண்ணலாம் ஒருத்த வந்துடுறான் போல. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து காப்பாத்திடுறான் ஹீரோவை. இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அசிஸ்டன்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் பேரே சொல்லல. அவனோட பேரு லை. ஆரம்பத்துல இருந்து ஹீரோ கூட ஒரு நல்ல அசிஸ்டன்டாவும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாவும் இருந்திருக்கான். இப்ப ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவன் உயிரையும் கொடுத்திருக்கான். அதனால இட்ஸ் வர்த் மென்ஷனிங் ஹிம். இப்போ அந்த வாட்டர் பிளான்ட்ல ஹீரோவும் அந்த ஷாங் மட்டும் தான் இருக்காங்க. அவன் எப்படியோ ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலா எதையோ எடுத்து குத்தவும் செஞ்சிடறான். அது மட்டும் பத்தாதுன்ட்டு இந்த இடத்துல அவன் என்னென்னலாம் பண்ணானோ அந்த எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு பாய்சன் பண்ணது, அந்த ஹூ ஃபேமிலியில ஊவை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியை மேனிபுலேட் பண்ணிட்டு அவங்க அண்ணாவை கொலை பண்ண வச்சது, ஃபேங்கோட ஷிப்மெண்ட்ல அவருக்கே தெரியாம இந்த ரெட் பில்ல உள்ள வச்சது, அதுக்கப்புறம் லீ இறக்கத்துக்கு காரணமானது, லீ போஸ் இறக்கத்துக்கு காரணமானது எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு அவன் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அந்த வாட்டர் பிளான்ட்டையும் ஓபன் பண்ணி அதுக்குள்ள கலக்க தான் பாத்துட்டு இருக்கானா. அப்ப ஹீரோவும் அவர் மேல குத்தி இருந்ததை கஷ்டப்பட்டு எடுத்துட்டு அவனை புடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமான அடி. அவன் வேற சிரிச்சுட்டு சொல்றான், என்னப்பா ரென்சுசு விட்டு நீங்க இருக்கிற உன்னோட ஃபேமிலி நீ பார்க்க வேண்டாமா, என் கூட இருந்துட்டு என்ன பண்ண போற, போய் நல்லபடியா வாழு, கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் கையில வச்சுதானே ரெட் பில் அதை கீழே போட்டான் போல. அதை எடுத்து மொத்தமா அவனோட வாயிலே திணிச்சு விட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு பெரிய பாம்பு வெடிக்க ரெண்டு பேரும் போய் விழுந்துடுறாங்க. ஹீரோவால கொஞ்சம் கூட எழுந்துக்க முடியல. அவர் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கண்ணு முன்னாடி அவங்க அண்ணா, லீ போஸ், அதுக்கப்புறம் லை, இவங்க 4 பேர் வந்து நிக்கிறாங்க. அவங்க அண்ணா வேற சொல்றாங்க, எழுந்துருடா, எழுந்து முதல்ல உன் பையனை போய் பாரு, உன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்காக இங்க இருந்து எழுந்து போ அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த ராக்கெட் இது பண்ணாங்களே, இப்ப எல்லாரும் அட் அ டைம் விடுறாங்க. அந்த ராக்கெட் மேல போய் கரெக்டா வெடிச்சிடுது. காத்தோட காத்தா அந்த பாய்சனும் கலந்துடுது. இப்ப ஹீரோயின் மனசுல நினைக்கிறாங்க, நீ இதை பாத்துட்டு இருக்க நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோவை நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதை பார்த்தபடிக்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி அவங்க அண்ணாவை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு, நீங்க எல்லாரும் செஞ்ச உயிர் தியாகத்துக்காக தான் இந்த ராக்கெட் உங்களுக்காக சமர்ப்பணமா வைக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த பக்கத்துல இருக்க ஹீரோயினும் இப்ப ஹீரோவை தேடிதான் ஓடி வராங்க. இவங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிருப்பாங்க இது எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணலான்ட்டு. அந்த இடத்துக்கு தான் போய் பார்த்தா அங்க ஹீரோ இல்லையா. ஆனா அங்க ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இந்த பாக்ஸ் ஒருத்தர் உங்க கிட்ட கொடுக்க சொன்னாரு, நீங்க இங்க வருவீங்கன்ட்டு என்கிட்ட முன்னாடி சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் கேக்குறாங்க, அவர் எங்க இப்போ நீ பாத்தியா அப்படி சொன்னா, இல்ல அவர் காலையில வந்து கொடுத்துட்டாரு, என்ன ஆனாலும் நீங்க நல்லபடியா வாழணும்னு சொல்ல சொன்னாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோவை தேடிட்டு ஓடி வந்துட்டு இருக்காங்க. வழியில இந்த லெட்டரும் படிச்சிருப்பாங்க போல. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்காங்கன்னா, நான் திரும்பி வரணும் இல்லையோ எனக்காகயாவது நீ வாழணும், நம்ம பையனை நீ பத்திரமா பாத்துக்கணும், இத்தனை வருஷமா உனக்காக நான் காத்துட்டு இருந்தா, நான் இதுக்கப்புறம் நீ தான் எனக்காக காத்துட்டு இருக்கணும், ஏன்னா காத்துட்டு இருக்கிறதுல ஒரு ஹோப் இருக்கு, அந்த ஹோப் மட்டும் தான் என்னால இப்போதைக்கு உனக்கு கொடுக்க முடியும், எனக்கு காத்துட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருக்காரு. அதை படிச்சு பார்த்துட்டு ஹீரோனும் ஓடி வராங்களா. அதுக்கு மேல அவங்களால முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஹீரோனும் சொல்றாங்க, உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு. அப்படியே ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறாரு, ரென்சுசு நம்ம வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கிறது எதுவுமே நடக்காம இருந்துட்டு நான் முதல் தடவை உன்னை பார்க்கும் போது எல்லாமே நல்லபடியா இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்தது எல்லாத்தையும் ரீவைண்ட் பண்ணிட்டு புதுசா நமக்கு விஷுவல்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க அண்ணாக்கும் ஈக்கும் கல்யாணம் ஆகுற மாதிரி, அந்த இடத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்க மாதிரி, லீ போஸும் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்னா சேர்ந்துட்டா மாதிரி, அதுக்கப்புறம் இவங்க தூக்கி போடுற ஃப்ளவர் பொக்கே ஹீரோ பிடிக்கிற மாதிரி அங்கிருந்து இவங்க 2 பேரும் ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக ஒரு வீடு கட்டியிருப்பாங்கல்ல, அங்க கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. இந்த இடத்துல 2 பேரும் அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிக்கிறாங்க, ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அங்கிருந்து அவங்க லைஃபை இன்னும் நல்லா கண்டினியூ பண்றாங்க. இவங்க 2 பேரும் சேர்த்து அந்த ஜெனிட்டியன் ஒரு ஃப்ளவர் இருக்கும் இல்லையா, அது ஒரு பெரிய கார்டனாவே வளர்க்குறாங்க. அப்படியே அங்கிருந்து கிளம்பி யாருக்குமே சொல்லாம ட்ரெயின் ஏறி எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க ஹார்ட் எல்லாம் வரைஞ்சு வேற பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஜெனிட்டியன் ஃபார்ம் வளர்த்து
பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை கிராஸ் பண்ணி தான் இந்த ட்ரெயினும் போயிட்டு இருக்கு. அப்படியே அதை எண்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இது ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கா எனக்கு சுத்தமா தெரியல. ஹீரோ திரும்பி வந்திருப்பாரா டவுட் தான். இந்த ஸ்டோரியில ஒரு ஹாப்பி எண்டிங் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பிடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த சீரீஸ்க்கும் இந்த ஸ்டோரி லைனுக்கும் கண்டிப்பா ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இந்த ஸ்டோரியில எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், எபிசோடுக்கு எபிசோட் ஸ்டோரி மாறிக்கிட்டே இருக்கு. கடைசி வரைக்கும் ஸ்டோரியை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. எண்டிங் மட்டும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா வச்சுட்டாங்க. அது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. மற்றபடி ஸ்டோரி சூப்பர் டூப்பர். நான் இந்த ஸ்டோரியை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதே எமோஷனோட உங்களுக்கு கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா இல்லையா, எப்படி இருந்துச்சுன்றதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பாக்குற எல்லாரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சீரிஸோட சீக்கிரமே நம்ம பார்க்கலாம்.